அதிக அளவு ஆளுமைத்தன்மையும், அதிக அளவு தலைமை பொறுப்பும் நிறைந்த ஒரு ராசி அப்படின்னு இந்த சிம்மராசி நண்பர்கள சொல்லலாம். நிறைய பேத்துக்கிட்ட இவங்க ஏமாறவலாம் மாட்டாங்க. ரொம்ப தைரியமா இருப்பாங்க. ஆனா என்ன நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இவங்ககிட்ட அன்ப காமிச்சு ஏமாத்திருப்பாங்க. அதனால தான் நிறைய இடர்பாடுகள இவங்க அதிகமா சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எதுக்குமே அவ்வளோ சீக்கிரம் மயங்கிற மாட்டாங்க. ஆனா அன்பு காமிச்சாங்க அப்படின்னா, இவங்க வந்து அப்படியே ஐஸ் கட்டி மாரி உருகிறக்கூடியவங்களா இந்த சிம்மராசி நண்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது என்னென்ன மாற்றத்த கொடுக்கும்? எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கு? கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு? என்னென்ன விஷயங்கள் இவங்களுக்கு பாதகமா இருக்கு? அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோல ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாம சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, அதோட கூட குரு பெயர்ச்சி இதெல்லாம் நடைபெறதுனால என்னென்ன மாற்றங்கள இவங்க சந்திக்க இருக்காங்க? அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோல ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்கோம். நிச்சயமா நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா தான் இந்த வீடியோ இருக்கும். அதனால வீடியோவ கடைசி வரையிலும் பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நீங்க சிம்மராசி அன்பரா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில நண்பர்கள் வகையில யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சிம்மராசியில நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. ஜோதிட ரீதியா ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த பங்குனி மாத கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியான சூரிய பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சனி செவ்வாய் புதனோடு சஞ்சரிக்கிறார். தைரியத்துடன் வீரமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கிறதுனால நல்ல ஒரு புகழ் பெயர் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு. அதோட கூட தெய்வ பலம், ஆத்ம பலம், மனித பலம் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து நடைபெறதுனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு உயர்ந்து நிற்க போறீங்க அப்படின்னே சொல்லலாம். நம்ம தான் பெரிய இடத்துல இருக்கிறோம், இந்த தலைமை பொறுப்பில் இருக்கிறோம், பொறுப்புணர்வோடு இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த பெயர் அந்த உணர்வு இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைலாம் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும். ஒரு சிலர்லாம் பூர்வீகத்தை விட்டு வெளியில் போய் எங்கேயாவது தங்கியிருப்பீங்க. அது அவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பல வருடங்கள் கழித்து அந்த பூர்வீக சொத்துக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அப்படி ரொம்ப நாள் கழித்து அந்த பூர்வீக சொத்துக்கு செல்லும்போது அங்கே உள்ள குலதெய்வத்தை வழிபடும் போது நல்ல ஒரு மகிழ்ச்சியை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு பிரார்த்தனை செய்யக்கூடிய காலகட்டமாக நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பள்ளியில், கல்வியில், வேலையில் சின்ன சின்ன தடைகள் இருந்தது இல்லையா, அந்த தடைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாகும். இந்த வெளி உறவுகளால், வெளி வட்டாரத்தால் ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிங்க இல்லையா, அது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அனுபவமாக இருக்க போகுது. இந்த கற்ற பாடம் இந்த காலகட்டத்தில் உங்களை வழிநடத்தும். அதனால் நல்ல ஒரு மேன்மையை வருகின்ற நாட்களில் இந்த சிம்மராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்ட கிரக அமைப்பு அப்படிங்கிறது பலவிதமான அனுபவங்களை கடந்து வந்த உங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதுனா வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டீங்களோ, அடிபட்டு நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டீங்க இல்லையா, அந்த பயணங்கள், அந்த அனுபவங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்துக்குள்ளேயும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு குலதெய்வத்தோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும். அந்நிய மொழி பேசுகிறவங்களால இந்த காலகட்டத்தில் ஒரு சில இடத்துல நன்மை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய நட்பு கிடைக்கும். அவங்க மூலிமா சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிகழும். அதன் மூலிமா நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில இடத்துல சட்ட சிக்கலை சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு இந்த சட்ட சிக்கலுக்கு ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சிம்மராசி பிள்ளைங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. படிப்பில் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். வேலை இல்லாமல் இருந்த மாணவர்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். சம்பாத்தியமே இல்லாமல் இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு சம்பாத்தியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. திருமண வயதில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகம் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு. அதனால் குடும்பத்துக்குள்ளேயும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, நண்பர்கள் வட்டாரத்துலேயும் சரி, சந்தோஷத்துக்கு எந்த ஒரு குறைவுமே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நியாயவாதிகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுடைய சுட்டித்தனத்துக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி ஒரு சில இடத்துல தவறாக ஒரு சில
விஷயங்களில் நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நண்பர் தானே, ஃப்ரெண்டு தானே, உறவு தானே அப்படிங்கிறதுக்காக ஒரு சில இடத்துல சுட்டித்தனமாக நீங்கள் ஒரு சில விஷயங்களை செஞ்சுருவீங்க. அதனால் ஒரு சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்குறதா இருந்தாலும் உங்களுடைய தாய் தந்தையார்கிட்ட சின்ன சின்ன கருத்து ஆலோசனை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இறங்குறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அப்படி நீங்கள் கருத்து கேட்காம, ஆலோசனை கேட்காம நீங்கள் இறங்குற விஷயங்கள் உங்களுக்கு மனவேதனையாக கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தாய் தந்தையார் இல்லைன்னா கூட வயதில் மூத்தவங்ககிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு நீங்கள் இந்த காலகட்டத்தில் நடந்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். முதியோர்கள் இந்த காலகட்டத்தில் வயதானவங்க உங்களுடைய வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒவ்வொரு விஷயத்தையுமே ஆலோசனை கேளுங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஆரோக்கிய ரீதியாக தொந்தரவு இருக்குது அப்படின்னா உடனடியாக மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் உரிய ஆலோசனை பெறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஒரு விதமான பய உணர்வு இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ஏற்படும். அதனால் முடிந்த அளவுக்கு தொழிலில், வியாபாரத்தில், எந்த விஷயத்துலையாக இருந்தாலும் உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களுடைய அனுபவ அறிவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். அதனால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு நீங்கள் செயல்படுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். எந்த செயலில் ஈடுபடுறதா இருந்தாலும் அதில் போதிய நாட்டம் இல்லை, அதில் போதுமான அனுபவம் இல்லை அப்படின்னா அதை இறங்குறத தவிர்க்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு நல்லது. இல்லை அப்படின்னா தேவையில்லாத மன உளைச்சலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு சில சிம்மராசி என்பர்களுக்கு உங்களுடைய முன்னோர்களுடைய சொத்து, பாரம்பரிய சொத்துலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அது சம்மந்தமாக ஒரு சில பிரச்சனைகளை, குழப்பங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும். அதனால் ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு ஆசிரியர்களுடைய ஆலோசனையும் உங்களுடைய பெற்றோருடைய ஆலோசனையும் உங்களை நல்வழிப்படுத்தும். அதனால் முடிந்த அளவுக்கு இவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்கறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில சிம்மராசி என்பவர்கள்லாம் படிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா, அவங்களாம் உங்களுடைய ஆசிரியருடைய அறிவுரையை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மாணவ மாணவிகளை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் படிக்கும்போது கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி படிங்க. பேச்சில் நிதானம் இருக்கணும். ஒவ்வொரு இடத்துலையுமே கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. ஒவ்வொரு இடத்துலையும் முன்கோபத்தை பாராட்டிக்கிட்டு ஈகோ போன்ற பிரச்சனையினால இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் நிறைய பகைகள் உருவாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மாமனார் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி பெண்களுக்கு கூட சின்ன சின்ன இன்னல்கள் அப்பப்போ தோன்றி அதுக்கப்புறம் மறையிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. எடுக்கிற காரியங்களாம் கூட கொஞ்சம் தடையாகவும் மன சஞ்சலமாகவும் முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. சிம்மராசி பெண்களுக்கு உங்களுடைய தந்தைக்கு ஏதாவது சின்ன சின்ன மருத்துவ செலவோ அல்லது ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகளோ வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. எதுக்கும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தசாபதி கரெக்டாக இருந்தது, சுக பலன்கள் தர மாதிரி இருந்தது அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடோடு இந்த சிம்மராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் இறங்குறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். வருகின்ற நாட்களில் குருமங்கள யோகம் ஏற்பட போகுது. ஏன்னா சிம்மராசிக்கு 5, 8க்கு அதிபதியானவர் குரு பகவான். அவர் லாபஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார். அவரை 9, 4 ஆகிய இடத்தில் அதிபதியான செவ்வாய் 4ஆம் பார்வையால் பார்க்கும்போது தொழிலில் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். தொழில் ரீதியாக நல்ல வருமானம் கிடைக்கும். அதே மாதிரி பெரிய லாபம் எதுவும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கறது கொஞ்சம் நடக்காது அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். கூட்டு தொழில் செய்கிறவங்களாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பணப்புழக்கத்தில் இருக்கிறவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். கையில் பணம் இருக்குது அப்படின்னு தாராளமாக செலவு செஞ்சீங்க அப்படின்னா மாத கடைசீட்டில் பார்த்திங்கன்னா கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் முடிந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்திலுமே ரொம்ப கவனமாக இருங்க. ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் மற்ற நண்பர்களால் ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். பொருளாதார ரீதியாக நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான மாதமாக அமைந்திருக்கு. மனதில் இருந்த அந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். சிந்தித்து செயல்படுவீங்க. மறைத்து வைத்திருந்த ஒரு சில திறமைகள் இந்த காலகட்டத்தில் வெளிப்படும். இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் பேரதிர்ஷ்டமாகறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. பணப்பழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒரு சிலர்லாம் நகைச்சீட்டு போட்டிருப்பீங்க, ஒரு சிலர்லாம் ஏழைச்சீட்டு போட்டிருப்பீங்க. அந்த முதிர்வு தொகை இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கைக்கு கிடைக்கும். பணம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஆடம்பரமாக செலவு செய்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். குடும்ப உறவுங்கிட்ட பேசும்போது கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பெருசாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஒரு திருப்பு முனை இந்த காலகட்டத்தில் ஏற்பட போகுது. தொழிலில், வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். தந்தை வழி உறவுகளுடைய அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி
தந்தை தொழிலாக கூட ஒரு சிலர்லாம் எடுத்து இந்த காலகட்டத்தில் நடத்துவீங்க. அதனால் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. என்ன ஒவ்வொரு விஷயத்துலையுமே கொஞ்சம் விடாமுயற்சியாக அதிக அளவு ஈடுபட்டிங்கன்னா தான் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். ஏன்னா அஷ்டம சனி காலம் என்பதனால எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் சிவபெருமானை வழிபட்டுட்டு வாங்க. அதுவும் திங்கக்கிழமையில் போய் சிவபெருமானை வழிபடுறது நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.